பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்னா, நீ பொய் சொல்லிகிட்டே இருந்தனா உனக்கு சோறு கிடைக்காது அப்படி தான் அதுக்கு வந்து அர்த்தம். நமக்கு நெருக்கமானவர்கள் வந்து பொய் சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? பொய் சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட ரொம்ப உண்மையாக இருந்தேன், நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட. நான் உனக்கிட்ட வந்து ரொம்ப சின்சியராக இருந்தேன், நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேன். நான் உன்னை ரொம்ப நம்பினேன், நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேன். சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு பெண் ஒரு ஆணிடம் என்ன எதிர்பார்க்கிறாள்? பணம், புகழ், சொத்து, சுகம், ஜலபலஜங்ஸ் இதெல்லாமே எதிர்பார்க்குறா? இல்லவே இல்லை. ட்ரஸ்ட், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னென்னா, அந்த நம்பிக்கை தான் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண்கிட்ட எதிர்பார்க்குறது. ஒன்றை நான் நம்புகிறேன், உன் கூட நான் இருக்கிறேன், நீ என்ன பாதுகாத்துக்குவ, என்ன நீ பாதுகாப்ப, என் கூட நீ நிற்ப. அந்த ட்ரஸ்ட்டு உடையும் போது தான் எல்லா இடத்துலையுமே எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் பிரச்சனை வருது. ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட்டு எப்படியோ அதே மாதிரி தான். நான் ரொம்ப ட்ரஸ்ட்டு பண்ண ஒரு ஆள் வந்து என்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக இருக்கிறேன். ஆனால் என் கூட பழகிறவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கிறது, போகிறது, முன்னுக்கு பின் முரணான தகவல்கள், கான்ட்ரடிக்டரியாக பேசுகிறாங்க, பொய்யை வந்து சகஜமாக பேசுகிறாங்க. அப்படின்போது அவங்கள வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்? நிராகரிப்போம். ரைட். அதே நேரத்தில் ஒரு ஊடகம் என்பது 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் பொய் சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு ட்ரஸ்ட்டு பண்ணி ஒரு விஷயம், நான் ஒரு இடத்துக்கு போகவே இல்லை, அந்த இடத்துல நீ தான் இருக்கிற, நீ ஒரு விஷயத்தை கேதர் பண்ணி என்கிட்ட கொடுக்குற, நீ என்கிட்ட கொடுக்கும்போதே அதில் உண்மைத்தன்மை இருக்குன்னு உன் மேலே நான் ட்ரஸ்ட்டு வச்சு தான் உங்ககிட்ட நான் எல்லா விஷயமும் நான் வாங்குகிறேன். ஒரு பத்திரிக்கையோ ஒரு ஊடகம் டிவி மீடியாவையோ நான் பார்க்குறேன், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், இல்லை பார்க்குறேன்னா அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்கணும். அந்த உண்மைத்தன்மை இல்லாத போது ஒரு தவறு நடக்கும் பொழுது ஒருவேளை அது வந்து தப்பாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னும் போது அதுக்கு வந்து மானசீகமான ஒரு மன்னிப்பு கடிதமோ இல்லை மன்னிப்போ ஒரு பத்தியில் தெரிவிக்கிறது, ஒரு விஷயத்தில் வந்து எங்களை மீறி ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு சொல்கிறது ஊடக தர்மம் தான் அது. ஆனால் ஒரு ஊடகம் தவறு இழைக்கும் பொழுது தமிழர்கள் நாம் என்ன செய்கிறோம்? அதை அப்படியே ஜஸ்ட் லைக் தடாக கடந்து போகிறோம். அவங்க தொடர்ந்து பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, நாம் அவங்கள நிராகரிக்காமல் அவங்க கூட நம்ம வந்து பழகிட்டே இருக்கிறோம். அவங்க சொல்கிற செய்திகளை வாங்குகிறோம், அவங்க செய்தித்தாள்களை வாங்குகிறோம், அவங்க அது மாதிரி சொல்லக்கூடிய டிவிகளை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பொய் என்று தெரிந்த பிறகு தன் மீதான நன்மதிப்பை வந்து ஒரு ஊடகம் வந்து கெடுக்குது அப்படின்னும் பொழுது அந்த ஊடகத்திற்கு இங்கிலாந்து மக்கள் ஆற்றிய எதிர்வினையைத்தான், ஒரு உண்மை கதையைத்தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணி நான் ஒன்று வாங்கினேன், ஆனால் நீ என்னை வந்து ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறதோடு மட்டுமல்லால் உண்மைக்கு புறம்பாக நீ என்னை பற்றி பேசியிருக்க. அப்போ உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் அங்கேயே அருந்து போகுது அப்படின்னு சுயமரியாதை கொண்ட இங்கிலாந்து மக்கள் அதுக்கு வந்து ஒரு ஆப்பு ஒன்று வச்சாங்க. அது ஒரு உண்மை சம்பவம். ஆனால் தமிழ்நாட்டில் வாயை திறந்தால் யாராக இருந்தாலும் பொய் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொய் பேசுகிற ரசிக மனோபாவத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உச்சி முகர்ந்து அதை வந்து என்ன சொல்கிறோம், அதை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவனுக்கு நடந்தது நாளைக்கு உனக்கு நடக்கும். ஓகே, ஒரு உண்மையை மறைச்சி ஒரு பொய்யை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது பெரிய அழிவுப்பாதை தான் எடுத்துகிட்டு போகும். ஆனாலும் இந்த மாதிரி வந்து உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை இங்கிலாந்தில் செய்த ஒரு பத்திரிகையை அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லிவர்பூல் மக்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதும், அதனால் அந்த பத்திரிகை என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு உண்மை கதையை தான் இந்த எபிசோடில் வந்து பேசுகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எப்பயுமே நம்ம ஊருக்கும் இன்னொரு ஊருக்குமான ஒப்பீடுகளை நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம். நம்ம சம்பளத்திலேருந்து, நம்ம ட்ரெஸ்ஸிலேருந்து, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்ம ட்ரெஸ்ஸை கூட வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவோம். இது இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கரூரில் ஒரு 45 பேர்கிட்ட இறந்து போனாங்க. இதற்கு வந்து என்ன, உடனே வந்து ஊடகத்தில் வந்து என்னென்னா, அதாவது உதவி செய்ய போனவங்களாம் வந்து என்னென்னா அதில் வந்து அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதாவது உதவி செய்ய போனவங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்த, ஒரு ஆம்புலன்ஸ் போனது கூட வந்து எப்படி இந்த ஆம்புலன்ஸ் இங்கே வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த கரூர் சம்பவத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சொன்ன நேரத்துக்கு வராமல் லேட்டாக போனது தான் உயிரிழப்புக்கு காரணன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உதவி செய்தவர்கள் மீது வந்து அவதூறை பரப்பினாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஊடகங்கள் மூலமாக பொய் செய்திகளை நிறையவே பரப்புனாங்க. ஓகேவா? அதற்கான வழக்கு விசாரணை இப்போ நடந்துகிட்ருக்கு.
ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து லிவர்பூலில் நடந்தது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொய் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம்ல, இல்லை மனிதர்கள், அதாவது நம்ம எல்லாரும் முடிவு பண்ணோம்னா, நம்ம எல்லாரும் வந்து மனசு வச்சா சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இங்கிலாந்து லிவர்பூல் மக்கள் அதற்கு உதாரணமாக இருந்திருக்காங்க. அதை தான் நான் இங்கே வந்து பேச போகிறேன். இப்போ ஒரு பொய் சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அவங்களை நிராகரிக்கணும், நிராகரிக்க பழகணும். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ பொய் சொல்கிற, நீ சரியாக சொல்லலை. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறாங்க, நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா உனக்கு வந்து நான் வந்து அடுத்த மாதம் வந்து 5000 சம்பளம் தரேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க, ஒரு ஓனர் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், நம்பிட்டு பழைய ஓனர் வந்து இல்லைப்பா அவ்வளோலாம் என்னால் கொடுக்க முடியாது, உனக்கு 2500 கொடுக்க முடியும், அதுவே என் கஷ்டத்துக்கு ரொம்ப அதிகம், என் வருமானம் இல்லை, நிறைய விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது, 2500 நான் கொடுக்க முடியும் அதை நேர்மையாக சொல்லும்பொழுது, பொய் சொல்கிற 5000 கொடுக்குற அந்த ஓனர் தான் வந்து, அந்த மேனேஜர் தான் சிறந்தவர் நான் வந்து தேர்ந்தெடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு எனக்கு 2500 கிடைக்கல, 5000 கிடைக்கல. அதாவது 2500 கொடுக்கணுன்ற ஓனர் நான் வந்து ஒரு மேனேஜரை நான் வேணான்னு சொல்லிட்டேன். 5000 கொடுக்கப்பாருன்ற ஒரு மேனேஜர் வந்து வந்துட்டார் அந்த போஸ்டிங்க்கு. ஆனால் அவர் 5000 சொன்ன மாதிரி எனக்கு சம்பளம் ஏற்றலை. இப்போ நான் அவரை நம்புவேனா இல்லையா அப்படின்றத என்னுடைய கேள்வி. நான் நம்ப மாட்டேன். அதே மாதிரி இதற்கு ஒத்து ஊதி கூட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் நான் நம்ப மாட்டேன். அவங்க எல்லாருமே என்னென்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தொடர்ந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ யார் வந்து, அதாவது குறைந்தபட்ச நேர்மையோடு இருக்காங்க, நான் தான் சொல்கிறேன் 100% யாரும் யோகியம் கிடையாது, ஆனால் குறைந்தபட்ச நேர்மையோடு ஒருத்தவங்களுக்கு முடியும், ஒரு ரியாலிட்டியை பேச முடியும், அவங்கள நான் நம்பலாம். ரைட். இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ நம்ம நாட்டிலையும் சரி, நிறைய நாடுகளில் சோஷியல் மீடியாக்கள் மூலமாக நிறைய பொய் செய்திகளை பரப்புறதும், தனக்கு தெரியுதோ தெரியாதோ அந்த செய்திகளை வந்து அடித்து விடுறதும் அடித்து பேசுறதும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வரேன். அந்த கரூர் சம்பவம் உதாரணத்தில் என்ன சொன்னாங்கன்னா, வேறு எங்கேயோ இறந்த சடலங்கள் இட்டுன்னு வந்து அங்கே போட்டுட்டாங்க, இது சரியாக வந்து மருத்துவ கூறாய்வு வந்து ஒழுங்காக செய்யலை அப்படின்னு கான்ஸ்பிரசி தியரியை தனக்கு வந்த தனக்கு அதாவது நேசிக்கக்கூடிய ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக என்னென்னோ கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் வந்து அதை வந்து பதிவிட்டாங்க. இப்போ தான் திமுக வழக்கறிஞர் அணி என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி வந்து பொய் சொன்னவர்கள் மீது வழக்குகளை தொடுத்துக்கிட்டு வருது. ஓகேவா? ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு மக்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சேர்ந்த மக்கள் தன் மீது ஒரு அவதூறை பரப்புனாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பத்திரிகையை புறக்கணித்தாங்க. அந்த கதையை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதனால் என்னென்னா, பொய் சொல்கிறவங்கள ஒரு மக்கள் கூட்டாக சேர்ந்து பத்திரிகையுடைய 4வது தூண், அதாவது ஒரு ஒரு அரசாங்கம், ஒரு சமூக கட்டமைப்பில் 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறையை ஒரு பெருவாரியான மக்கள் வந்து எங்கள் மேலே வந்து தப்பான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிட்டீங்கன்னு புறக்கணிக்கிறதும், அந்த பத்திரிகையினுடைய சர்க்குலேஷனை வந்து வீழ்ச்சி அடைய வைக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ சுயமரியாதை இருக்கும்பொழுது இதை எல்லாமே நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. கடலூரை சேர்ந்த கவியரசன் திருஞானன்னு ஒரு தம்பி, அவன் வந்து நிறைய கருத்துக்கள் எழுதுவான். அவன் தான் ஃபேஸ்புக்கில் இந்த ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தான். அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுக்காக சரி இந்த விஷயத்தை படித்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. அதுதான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தும்முனா தான் சரியாக இருக்கும், அதனால் இப்போ சொல்கிறது தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா கால்பந்தாட்ட போட்டி, அதாவது 2026 உலகக்கோப்பை கால்பந்தாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வந்து உலக நாடுகள் எல்லாம் வந்து வெறித்தனமான ரசிகர்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட நம்ம இந்தியாவில் சென்னையில் ஒரு அம்மா வந்து லக்ஷ்மி அம்மா, பெக்காமு, ஹென்ரி வந்து ஆண்ட்ரி அப்படிலாம் சொல்லி அது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஏன் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கூட அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு டிஸ்கஷனில் கூட அந்த ரீல்ஸ் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து கிரிக்கெட் ஜுரம், கால்பந்தாட்ட ஜுரம் பாருங்கள், கிரிக்கெட் பேசுகிறேன் பாருங்கள், கிரிக்கெட் தான் இந்தியாவில் வியாபிச்சிருக்கு. ஸோ கால்பந்தாட்ட ஜுரம் வந்து உலகெங்கும் இருக்கிற இந்த நேரத்தில் இதை பேசுகிறது வந்து சரியாக இருக்கும். நான் வந்து இங்கிலாந்தில் டார்லிங்டனில் ஒரு 2 வருஷம் இருக்கும்பொழுது அங்கே வந்து கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு இவ்வளவு நான் பார்க்கல. லிவர்பூல் அந்த மாதிரி ஏரியாக்களில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நிறைய கால்பந்தாட்ட போட்டிகள் நடக்கிற ஸ்டேடியங்கள். இப்போ கூட ரீசெண்டாக தம்பி ஒருத்தவனுடைய கல்யாணம் வந்து லிவர்பூலில் நடந்துச்சு. அங்கே நான் வந்து ஒரு கால்பந்தாட்ட மைதானத்துக்கு பக்கத்தில் தான் நான் வந்து இருந்தேன். அந்த மைதானத்துக்கான அந்த கலர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் அடித்து வச்சுருந்தான். அதே மாதிரி இங்கே ஸ்காட்லாந்துக்கு வந்தால் இங்கே டைனி கேசல்கிட்ட ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்குது, கால்பந்தாட்ட ஸ்டேடியம்.
அதாவது இந்த லோத்தியன் பஸ்ஸுன்னு இங்கே போகுது, அதுக்கான கலர்ஸு, ஹோட்டல்ஸு, பனியனு, அந்த மாதிரி கலர்ஸ் தான் இங்கே நிறையவே அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஊரில் வந்து கால்பந்தாட்டத்துக்கு வந்து அவ்வளோ கிரேஸ். ஓகேவா? அதாவது ஒரு கால்பந்தாட்டம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க பாரு இதெல்லாம் போய் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கள கூட்டத்தை கட்டுப்படுத்தணுன்றதுக்காகவே நிறைய பேரிகேட்ஸ்லாம் போட்டு கட்டுப்பாடுகள் நிறையா வந்து இங்கிலாந்து காவல்துறை செய்யுது. ஓகேவா? இது வந்து என்னென்னா, ஏறக்குறைய 36 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுறேன். எந்த அளவுக்கு வந்து சுயமரியாதையும் கட்டுக்கோப்பும் இருந்தால் ஒரு பத்திரிகையை ஆட்டங்கான வைக்க முடியும், நம்ம என்ன சார் செய்ய முடியும், அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறவங்கள நம்மளால் புறக்கணிக்க முடியுன்றதுக்கு உதாரணத்துக்காக தான் நான் திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஏறக்குறைய 36 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 1989 ஹில்ஸ்ப்ரோ அப்படின்ற ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு கால்பந்தாட்ட போட்டி நடக்குது. அந்த கால்பந்தாட்ட போட்டி வந்து என்னென்னா, லிவர்பூலுக்கும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு அணிக்கும் வந்து அங்கே வந்து ஒரு போட்டி நடக்குது. பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து அதில் வந்து பங்கு பெறுறாங்க. அந்த பங்கு பெற்றதில் கூட்ட நெரிசலில் அன்றைக்கு, அதாவது ஏப்ரல் மாதம் 1989 15ஆம் தேதி அது வந்து நடக்குது அந்த போட்டி. அந்த கூட்ட நெரிசலில் ஏறக்குறைய 95 பேர் வந்து மரணித்து போகிறார்கள். இங்கே எப்படி கரூரில் வந்து 40 பேர் வந்து இந்த ஸ்டாம்பேடில் வந்து இறந்து போனாங்களோ, அதே மாதிரி 1989, அதாவது 36 வருடங்களுக்கு முன்பாக ஹில்ஸ்ப்ரோ ஸ்டேடியத்தில் நடந்த தள்ளுமுள்ளில் 95 பேர் வந்து இறந்து போகிறாங்க. ஏப்ரல் 15 இந்த சம்பவம் நடக்கின்றது. ஓகே, 766 பேர் வந்து படுகாயம் அடைகிறார்கள். இதில் இந்த படுகாயம் அடைந்தவர்களில் கூடுதலாக, அதாவது 95 பேர் இறந்து போனாங்க, கூட ஒரு 3 பேர் சேர்ந்து 97 பேர் வந்து இறந்து போகிறாங்க. அதாவது இந்த சம்பவம் இங்கிலாந்தில் மிகப்பெரும் ஒரு பெரிய அதிர்வலை, ஒரு பெரிய பரபரப்பு. ஏன்னா 95 பேர், 767 சம்திங், 700க்கு மேற்பட்டவர்கள் வந்து காயம். இதை பற்றி வந்து ஊரே வந்து உறைந்திருக்கிறது. எல்லாரும் அதை பற்றின செய்திகளை படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து 4 நாட்களுக்கு பிறகு த சன் அப்படின்ற பத்திரிகை என்ன செய்யுது, த ட்ரூத் அப்படின்னு ஒரு கொட்டை எழுத்தில் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அதுக்கு என்ன ரீசன்ஸ்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்டாம்பேடுக்கு வந்து என்ன ரீசன்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, சம் ஃபேன்ஸ் பிக்டு பாக்கெட்ஸ் ஆஃப் விக்டம்ஸ் அப்படின்றது முதல் வரியாக போடுறாங்க. அடுத்தது சம் ஃபேன்ஸ் யூரினேட்டட் ஆன் த பிரேவ் காப்ஸ், சம் ஃபேன்ஸ் பீட் அப் பிசி கிவிங் கிஸ் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி செய்திகளை அவங்க வெளியிடுறாங்க. இது வந்து லிவர்பூல் மக்களை வந்து மிகப்பெரிய கோபத்தில் உள்ளாக்குது. பொதுவாக என்னென்னா, லிவர்பூல் வந்து ஒரு துறைமுக நகரம். அந்த நகரம் வந்து பல்வேறு இன மக்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு துறைமுக நகரம் என்பது வந்து இப்போ வட சென்னை வந்து துறைமுக நகரம் தான். அங்கே நிறைய என்ன சொல்கிறது, தொழிலாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கணவன்களால் எல்லா மூட்டையும் இறக்கிலாம் ஏற்ற முடியாது. அப்போ தொழிலாளர்கள் நிறைய இடங்கள்லேருந்து, அதுவும் அடிமை வியாபாரம் நடந்த ஒரு இடம்னும் போது அங்கே நிறைய பலதரப்பட்ட மனிதர்கள் வந்து அங்கே வாழறாங்க. அப்போ இந்த லிவர்பூல் அப்படின்னாலே அங்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும்பா, துறைமுக நகரம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும், அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஒரு இது, அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது அப்படின்றத இதில் நிறைய பத்திரிகைகள் அதை வந்து எழுதியிருக்காங்க. அந்த ரொம்ப இதுக்காக போனால், ஆனால் சில விஷயங்களை சொல்லும்போது டக்குன்னு ஒரு பொய்யை வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்புற மாதிரி இருந்தால் போதும். லிவர்பூல் இவனுக்கு யாருக்கோ எங்கெங்கோ நடக்கிற ஒரு விஷயமா இருந்ததுன்னா, அங்குண்டு இங்குண்டுமா நடக்கும்போது ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து சில இடங்களில் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி கூட வந்து வடசென்னை சேர்ந்த ஒரு பையன் வந்து பேசும்போது, நான் ஒரு இடத்துக்கு போய் வேலை செஞ்சேன் ஐடி கம்பெனியில், என்ன ஊருன்னு கேட்டாங்க. நான் இது மாதிரி வடசென்னை இடத்துல பிளேஸ் சொன்னேன். அப்போ சண்டைக்கு ஏதாவது ஒன்றா ஆளுங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, எப்படி இதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பையன் சொன்ன வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அந்த மாதிரி இந்த லிவர்பூலில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுமே என்னாச்சுன்னா, லிவர்பூல் மக்கள் மிகப்பெரிய கோபத்துக்குள்ளே வராங்க. அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவும் முடியல. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏற்கனவே இழப்புகளை சந்திச்சிருக்கும் பொழுது இப்படியான என்ன விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு, இதில் என்னென்னா ஷெஃபீல்டு, லிவர்பூல், அதுக்கப்புறம் வந்து பாட்டன் கிளப், இந்த 3 இடங்கள்லையும் சரி மக்கள் வந்து மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாகிறாங்க இந்த செய்தி வெளியானதுக்கு பிறகு. அதாவது விக்டிம் கிட்ட வந்து பர்ஸ் அடித்தாங்க, அதாவது மருத்துவ வாகனங்கள், அதாவது அவசர உதவி வாகனங்கள் வந்து யூரினேட் பண்ணாங்க, போலீஸ் மேலே வந்து யூரினேட் பண்ணாங்கன்ற மாதிரியான செய்திகளை இவங்க வெளியிட்டாங்க. இந்த செய்திகளை வந்து இன்னும் சில பத்திரிகைகளும் அதை வந்து வெளியிட்டாங்க. ஆனால்
இவங்கள மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதுலேயும் ரசிகர்களுடைய தவறும் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இதில் என்னென்னா இந்த பத்திரிக்கை வந்து சன் பத்திரிக்கை என்ன சொல்லிடுச்சுன்னா ரசிகர்கள் தான் வந்து முதற் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணதுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே செம்ம கோவம். அந்த நாளில் இருந்து மக்கள் வந்து த சன் அப்படின்ற அந்த பத்திரிகையை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த சன்னை வந்து புறக்கணிக்கிறது அவங்க எப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா, அதாவது சன்னிலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது இது மாதிரி ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போய் ரிப்போர்ட்டிங் போகணும்னா நான் உள்ளார போகிறதுக்கெலாம் தடை விதிச்சிடுறாங்க. உள்ளாரையே அவங்கள அனுமதிக்கலை. அதே மாதிரி இந்த 96 பேர் இறந்த இடத்துக்கு வந்து இந்த ஹில்ஸ்ப்ரோ டிசாஸ்டருக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதான் 97 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து யூ ஆர் ஆல்வேஸ் அவர் மைண்ட் அப்படின்ற வாசகம், நினைவு கூறல் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதே வேளையில் ஒரு பொய் செய்தியை நீங்கள் எப்படி பரப்பலாம்? டக்குன்னு வந்து அதுக்கு ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இது வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் கொண்ட ஒரு விஷயம்தான். இதில் எப்படி நீங்கள் வந்து ரசிகர்களை இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்றது வந்து ஓவர் ரேட்டட் பண்ணி நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதான் உயிர் வந்து குத்துயிரும் குறையும் போது அவங்ககிட்ட பிட்பாக்கெட் அடிச்சுன்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளை கிளம்பிச்சு. அதாவது இவங்க என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த 89 அவங்க வந்து அந்த செய்தியை வெளியிடுறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனுடைய வீழ்ச்சி எங்கன்னா, ஸோ தங்கள் மீது ஒரு மிக மோசமான ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்க அப்படின்றதுக்காக அந்த சன் பத்திரிகையை முற்றிலுமாக நிராகரிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது எப்படின்னா 55,000 பேர் வந்து வாங்கின ஒரு பத்திரிக்கை வந்து வெறும் 12,000 பேர் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இவங்க என்னென்னா அதாவது 80% சர்க்குலேஷன்ஸ் வந்து 80% கிட்ட வந்து சர்க்குலேஷன் வந்து அடி வாங்குது. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு டாக்ஸிலாம் வந்து படத்தினுடைய விளம்பரம், ஒரு லாக்மி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரம்லாம் போகும்ல, அந்த மாதிரியான டாக்ஸிலே அவங்க என்ன எழுதிட்டாங்கன்னா சன்னை வந்து நீங்கள் வாங்காதீங்க அப்படின்ற அளவுக்கு போராட்டம் பெருசாக போகுது. எப்படியே எல்லா இடத்துலையும் நிராகரிக்கிறதுனா அப்படி ஒரு நிராகரிப்பு, எங்கேயுமே அவங்க வந்து சேர்ந்துக்கல. அது மட்டும் கிடையாது, 2011 வந்து பார்த்தீங்கன்னா அது டாக்ஸியில் இந்த மாதிரி வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. அதன் பிறகு இசை நிகழ்ச்சிகளில் கூட வந்து இந்த விஷயத்தை எட்டு வராங்க. நெவர் பை த சன் அப்படின்னு பாடல்கள்லாம் வந்து இசைக்கலைஞர்கள்லாம் வெளியிடுற அளவுக்கு வந்து அந்த பத்திரிக்கை, ஏன்னா பொய் சொல்லிட்ட நீ. ஆனால் நம்ம கண் முன்னாடி நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப 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 பொய் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம நிராகரிக்காமல் நம்ம வந்து அவங்களோட பயணப்பட்டுருக்கோம். ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்கள், அது மட்டும் கிடையாது, அந்த பத்திரிக்கைக்கு வெவ்வேறு விதமான வார்த்தைகளில் அவச்சொல்களை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து பயங்கரமாக வேறு பேசிகிட்டு இருந்தாங்க. 2014 ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கணக்கு போடுறாங்க. இந்த வருடாந்திர கணக்குகள் அந்த மாதிரி போகும்போது இந்த 2014 அதாவது அங்கேருந்து 1989 இந்த சன் அந்த செய்தியை, அதாவது அந்த சம்பவம் நடந்த 4 நாட்களுக்கு பிறகு இந்த ட்ரூத் அப்படின்னு வெளியிட்டதற்கு வந்து அதன் பிறகு அந்த சர்க்குலேஷன்லாம் பயங்கரமாக குறைஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2014 ஒரு கணக்கு போடுறாங்க. அப்போ வந்து மாதத்துக்கு $15 மில்லியன் பவுண்டுகளை வந்து அவங்க இழக்கிறாங்க. 15 மில்லியன். ஸோ ஏறக்குறைய வந்து கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 157 கோடி நம்ம ஊர் பணத்துக்கு வந்து இழப்பு அவங்களுக்கு. 2014 கணக்கு போடும்போது 157 கோடி கிட்ட அவங்க இழக்கிறாங்க. ஆக்சுவலாக த சேல்ஸ் நெவர் went back to normalcy ever since அப்படின்னு அதுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய விசாரணையினுடைய முடிவில் என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்னா, இந்த விஷயத்தை ஒருங்கிணைத்தார்கள் இல்லையா, இந்த போட்டியை ஒருங்கிணைத்தவர்கள் தான் வந்து இதில் தவறிழைத்து விட்டார்கள். அதே மாதிரி அஜாக்கிரதை தான் காரணம். ஆனால் சன் என்ன பண்ணுச்சுன்னா அங்கே இருக்கிற காவல்துறை இவங்கெல்லாம் காப்பாற்றுறதுக்காக மக்கள் மீது வந்து அந்த பழியை, அதாவது அங்கே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் காவல்துறை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு வந்து மக்கள் மீது வந்து அவங்க வந்து பழியை போட்டாங்க. ஆனால் பல ஆண்டுகளாக விசாரணைகள்லாம் நடத்தி அவங்க விசாரணையுடைய முடிவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒருங்கிணைப்பாளர்களுடைய அஜாக்கிரதை தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுமே சன் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 14வது பக்கத்தில் ஒரு மூலையில் நாங்களும் அதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம கண்ணெதிர்க்க ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுதே ஒரு பக்கம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை வந்து ஊதி பெருசாக்குவது மட்டுமல்லாமல் பொய்யை வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறது. புரியுதுங்களா? நான் கருணாநிதி உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, கலைஞர்னு அவங்க சொல்லவே மாட்டேன், கருணாநிதினு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். இது வந்து ஒரு உதாரணம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு நிறைய செய்திகள் அந்த மாதிரி வந்து புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இத்தனைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி பொய் சொல்கிற பத்திரிகைகள்னால் ஒரு 3-4 பத்திரிகை உங்களால் சொல்ல முடியும். ஆனாலும் என்ன, அதாவது நம்ம வந்து அதுக்கு திரும்ப தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் இப்படி ஒரு அவதூறுன்றதற்காக சொன்ன விஷயத்திலேருந்து இன்று வரை வந்து அந்த அவச்சொல்லோடு அந்த பத்திரிகைக்கான எதிர்ப்புகளை 36 ஆண்டுகள் கழிந்தும் அதற்காக கட்டுரை எழுதி இதற்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள்லாம் தெரிவித்து நிறைய இடங்களில் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்து பயன்படுருக்கு. அதாவது ஒரு சின்ன, அதாவது ஒரு ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க மீடியா பசங்கன்னும் போது, இப்படி ஒரு இந்த பத்திரிக்கை வந்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு இதுக்கு இவ்வளோ விஷயங்களை அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயத்தை அவங்க வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ உண்மையான செய்திகளை வந்து சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அண்ட புழுகு ஆகாச புழுகு பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர், ஊடகங்கள், ப்ரெஸ்ஸு, மீடியா, இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். உண்மைகளை பேசும்பொழுது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ஒரு சாரரை காப்பாற்றுவதற்காக அப்படி ஒரு விஷயத்தை அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து முன்வைக்கும் போது அவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களை புறக்கணிப்பது தான் இதற்கான சரியான தீர்வாக இருக்கும். அதை தான் வந்து இங்கிலாந்தில் ஷெஃபீல்டு, லிவர்பூல் மக்கள் வந்து அதை தான் செஞ்சாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பு தன்மை எப்போ வரும்னா சுயமரியாதையோடு இருக்கும்பொழுது வரும். சுயமரியாதை இல்லாத பொழுது என்ன ஆகும்னா அது இப்படி தான் வந்து போகும். ரெண்டாவது, பிம்ப மனப்பான்மை, நாயக மனப்பான்மையிலேருந்து நம்ம வரணும். யார் நமக்கு நல்லது செய்கிறாங்க, நல்லது செய்யலை, நம்ம கண்ணாலே பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணாலே பேச முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது. அப்படின்னும் பொழுது இந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக உங்களோட வந்து இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதை தான் அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். வேறு என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.